கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான அற்புதமான ஒரு உயிரோடு வார்த்தை உவாகம் 28:5 உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசிரியக்கப்பட்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. சத்தியத்தை அறியும் போது சத்தியம் தான் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், நம்ம மேலே எவ்வளோ இறக்க வச்ச தெய்வன். ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருந்தாங்க. 6 பேர்த்துக்கு உண்டான மாவை வச்சு சப்பாத்தி போட்டு பிணைஞ்சாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 7 பேர் ரிலேஷன் வந்துட்டாங்க. அப்போ திடீர்னு அவங்க எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க, ஐயா, நாங்கள் 6 பேர்த்துக்கு சப்பாத்தி பிணைஞ்சோம், ஆனால் 7 பேரும் வந்துட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, உபாகம் 28:5 எடுங்க. உன் கூடையும் மாப்பிசுகிற தொட்டி ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் இந்த சட்டியை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவை பிணைங்க அப்படின்னு. உபாகம் 28:5 படி நடப்பதாக அப்படின்னு சொல்லி மாவை பிணைங்க அப்படின்னு. மாவை பிணைஞ்சு சப்பாத்தியை உருட்டி சப்பாத்தி போட்டாங்க. பார்த்துக்குள்ள நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவங்க வீட்டார் சாப்பிட்டு வந்த ரிலேஷன் எல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் 12 சப்பாத்தி மிச்சம் எடுத்தாங்க. ஒரே ஆச்சரியம், எப்படி இவ்வளோ மிச்சம் வந்துச்சு? அதுதான் சட்டியில் கிடைக்கிற ஆசீர்வாதம், அதுதான் வாக்குத்தத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம். நம்முடைய தேவன் பார்த்துக்கொள்ளுங்க, மாவு பிசைக்கிற சட்டியை கூட ஆசீர்வதிக்கிறார். உன் குடும்பத்தில் நீ சப்பாத்தி பண்ணுற சட்டி இருக்குது தெரியுமா? அந்த சட்டியை ப்ளஸ் பண்ணுறாரு ஏசப்பா. அப்போ சட்டியை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? சப்பாத்தியை போட்டு பெருக பண்ணுகிற கர்த்தர், அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எவ்வளோ பெரிய நல்ல தகப்பன் நம்முடைய ராஜா, இயேசு மகாராஜா. உங்களை கலங்க விட மாட்டார். தைரியமாக இருங்க, வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க, வாக்குத்தத்தை பிடித்து பேசுங்க, கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனை துதிக்கிறேன், விடுதலையின் தேவனை துதிக்கிறேன், பெயர் சொல்லி அழைத்தவரை துதிக்கிறேன், கிருவியின் தேவனை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து பிறகு பண்ணுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, தேவைகளை சந்திங்க தாப்பனை. துக்க நாட்கள் முடிஞ்சது என்று சொல்கிறீங்க தாப்பனை. உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.